இந்த வாய்ப்பை கொடுத்த பாஸ்டருக்கும் பாஸ்டர் அம்மாவுக்கும் மற்ற கமிட்டி அனைவருக்கும் நான் என் சார்பில் நன்றி செலுத்துகிறேன். இந்த வார்த்தை நீங்கள் தவிப்பு என்ற தலைப்பில் கொடுத்துருக்காங்க. யோவான் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். யோவான் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆமீன். எப்பொழுதும் ஏசாமி தனித்திருக்கப்படலை. அவர் கெத்செமனேல ஜெபம் செய்யும்போது கடைசியாக அவர் கண்ணீரில் ரத்தத்தோடு அவர் ஜெபம் செஞ்சார். அவர் எப்பவுமே அவர் பிதா அவரோட கூட இருப்பார். அப்போ எப்பவுமே அவர் தனித்து விடப்படாதவராய் இருந்திருக்கிறார். அதே போல் யோவான் 28:29 சொல்லப்படுவது என்னவென்றால், அது ஒரு பிதாவுக்கு பிரியமான காரியத்தை அவர் எப்பவும் செய்கிறாரு. அவர் தனியாக இருக்கவில்லை. ஏன் அவரால் செய்ய முடியுதுன்னா பிதா அவரோட கூட இருக்கிறபடியால் அவர் அந்த காரியத்தை செய்கிறார். அதே போல் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் வாசிங்க. பாவம் அறியாதவர் நமக்காக அவர் பாவமாக்கினார். யோவான் சொன்னது போல், இதோ தேவ ஆட்டுக்குட்டி, அவர் எந்த ஒரு பாவம் செய்யாத தேவ ஆட்டுக்குட்டி என்று அவரை சொல்கிறாரு. ஆனால் அவர் என்ன பண்ணார்? சிலுவையில் அறையப்பட்டார். அவர் நமக்காக அநேக பாவங்களை எல்லாம் சுமந்தார். அவர் நீங்கள் அந்த சிலுவை காட்சியில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, அவர் ஃபுல்லாக அவர் உடம்புல ரத்தக்கரையாக இருக்கும், முள்முடி தைத்துப்பட்டிருக்கும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ வேதனையாக இருக்கும். ஆனால் அவர் எந்த பாவமும் செய்யலை. அவர் மனுஷனாக இருக்கும் போது அநேக அற்புதங்கள் செஞ்சார். ஆனால் அவரை தன்னைத்தானே அவரை காப்பாற்றிக்க முடியாத சூழ்நிலை கிடையாது, அவரால் முடியும். ஆனாலும் அவர் என்னென்னா, அவரில் இருளில் தள்ளப்பட்டார், வேதனையில் தள்ளப்பட்டார். கசப்பான காடி அவருக்கு கொடுத்தாங்க. இதுபோல் அந்த சூழ்நிலையில் அவர் தனித்து விடப்பட்டார் என்று சொல்லணும். ஏசாயா 59:2 பாருங்கள். ஆமீன். அப்போ நம்மளோட பாவங்கள் நம்ம தேவனுக்கு முன்பாக அவரோட முகத்தை நமக்கு மறைக்கப்படுகிறது. நம்ம பாவம் செய்யும் போது நம்ம துணிகரமாக எல்லா பாவத்தையும் செய்கிறோம். ஆனால் தேவன் நம்ம பாவத்தை விரும்பாதவராக இருக்கிறார். அதே போல் இந்த மத்தேயு 27:47 அதிகம் வசனத்தை வாசிங்க. நம்ம முதலேருந்தே பார்ப்போம், 46லேருந்தே பார்ப்போம். 6ஆம் மணி முதல் 9ஆம் மணி நேரம் வரை பூமி உண்டாயிற்று. போதுமா? பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். அப்போ 6ஆம் மணி முதல் 9ஆம் மணி 3 மணி நேரமாய் அவர் அந்த சிலுவையில் பாடுபட்டிருக்கிறார். ஆனால் 9ஆம் மணி நேரத்தில் இயேசு இந்த வார்த்தையை சொல்லுகிறார், ஏலி ஏலி லாமா சபத்காமி. இதுக்கு என்ன அர்த்தம்னா, அவர் என்னது, தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். அப்போது இந்த பூமி இருளடைந்து இருந்திருக்கு. அந்த சமயத்தில் அந்த இருள் பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண இருளாக, இந்த பஸ்கா பண்டிகை நேரத்தில் ஒரு நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு எக்லிப்ஸ் மாதிரி வரும்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையும் அந்த காலத்தில் இல்லை. ஆனால் அந்த இருள் பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கரமான இருளாக இருந்திருக்கு. ஏன் அந்த நேரத்தில் இருள் வந்தது? அது ஒரு மதியான வேலை, ஒரு சாயந்தர வேலை 3ஆம் மணி நேரம், அந்த நேரத்தை தான் அங்கே குறிக்கிறாங்க. அந்த இருள் ஆன சமயத்தில் தான் ஏசப்பா அவரெல்லாம் அந்த சிலுவையில் இருந்த எல்லா பாடுகளையும் அவரால் ஏற்றுக்கொள்ள முடியுது. அதுக்காக அவர் வருத்தப்படலை. ஆனாலும் அவர் நினச்சா தேவதூதர்கள் எப்படி அவர் வனாந்தரத்தில் தேவதூதர்கள் அவருக்கு பணிவிட செஞ்சாங்கன்னு நம்ம வாசிக்கிறோம் மத்தேயுல. ஆனாலும் அவர் தேவதூதர்களை அவர் அந்த டைமில் அவரோட பாடுகள் சமயத்தில் அவர் அழைக்கலை. ஆனால் அவர் அந்த இருள் அடைந்த நேரத்தில் அவர் ஏன் வருத்தப்பட்டு இந்த வார்த்தையை சொல்கிறாருன்னா, பிதாவினால் அவர் கைவிடப்பட்டிருக்கிறார். அந்த சமயத்தில் பிதாவினால் அவர் கைவிடப்பட்டிருக்கார். ஏன் பிதா அவரை கைவிட்டாருன்னா, அவர் பாவத்தில் நம்மளுடைய
பாடு, நம்மளுடைய மீறுதல் எல்லாமே அவர் சிலுவையில் ஏற்றுக்கொண்டதுனால அவர் பிதாவினால் கைவிடப்பட்டிருக்கிறார். பிதா அப்படி பாவத்தில் இருந்தால் அவர் என்ன பண்ணுவார்? அவர் அவரோட முகத்தை நமக்கு மறைத்து கொள்வார். அதே போல் கிறிஸ்து நம்மளுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு அவர் சிலுவையில் அறையப்பட்டார். நம்ம இது எதுக்கு சம்மந்தப்பட்டு சொல்கிறாங்கன்னா, இது தேவனுடைய சித்தம் நிறைவேற அவர் இந்த வார்த்தையை சொல்லி அவர் என்ன பண்ணார்? மகா சத்தமிட்டு தன் ஆவியை விடுகிறார் என்று சொல்கிறோம். மகா சத்தம், இந்த சத்தத்தை பற்றி நம்ம சங்கீதத்தில் பார்க்குறோம். தேவனோட சத்தம் எப்படி இருக்கும்னு சொல்லி, தேவதாரு மரத்தை முறிக்கிற மாதிரி இருக்கும், பெண்மான்களை ஈரக்கூடிய சத்தமாக இருக்கும். அவ்வளோ ஒரு பயங்கரமான சத்தம் அவருடைய சத்தம் இருக்கும். அந்த சத்தத்தை போல் அவர் பயங்கர சத்தமிட்டு அவர் என்ன பண்ணார்? தன் ஆவியை விடுகிறார் என்று சொல்கிறோம். இது எதுக்கு ஒப்பிட்டு சொல்கிறாங்கன்னா, குழந்தை எப்படி தாய் கருவிலேருந்து பெருக்கிறாங்கன்னு சொல்லுங்க. பிறந்த குழந்தை தொப்புல கட் பண்ணாதான் என்ன பண்ணுவாங்க? அது பிரிக்க முடியும். அந்த பிரிவு பிரிவா உறவா என்று சொல்ல முடியுமா நம்மளால்? அது பிரியாமல் விட முடியுமா? முடியாது. ஏன்னா அது பிரித்தாதான் அந்த குழந்தை என்னவாகும்? உயிர் வாழ முடியும். அதை தான் இங்கே சொல்கிறாங்க. அந்த பிரிவினை மாதிரி பிதாவோட சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக ஏசாமி சிலுவையில் அறைப்பட்டு தன் ஆவியை விடுகிறார் என்று சொல்கிறாங்க. இது நமக்கு இந்த மூலயமா நமக்கு என்ன ஆசீர்வாதன்றப்போ நீங்கள் வீட்டில் போய் பாருங்கள். ரோமர் 5:12 பாருங்கள். எபேசியர் 2:14-18 வரைக்கும் பாருங்கள். கலாத்தியர் 4:1-7 வரைக்கும் பாருங்கள். இப்போ எரேமியா 2:19 மட்டும் வாசிங்க. நம்ம இந்த சிலுவை பாடுவை உருந்து நம்ம பாவங்கள் செய்யாமல், மீறுதல் செய்யாமல் அவருக்கு பயந்தவர்களாக இருக்கணும். மெய்யாகவே அவர் நம்மளுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு சிலுவையில் அறைப்பட்டார் என்ற விசுவாசத்துலேயும் நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம ஜீவிக்கணும். அதனால் இந்த சிலுவையில் அறைப்பட்டதுனால நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும்னா, இருள் வெளிச்சமாய் மாறும், நம்மளுடைய பிரச்சனைகள் மாறும், சிக்கலிருந்து நம்ம விடுதலை கிடைக்கும், வேதனை நீங்கி நம்ம நன்மை பெறுவோம். நாம் நன்மையை தவிர வேறு எதையும் பெற மாட்டோம். நம்ம குடும்பமும் நாமும் ஆசீர்வதிக்கப்படும். இதற்காக தான் ஏசாமி பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற சிலுவையில் அறையப்பட்டார். ஜெபம் செய்வோம். கர்த்தாவே, எங்களுக்காக